எல்லாம் இந்த ஆத்மசுத்தி செய்து அந்த மகிழ்ச்சியின் அறுவடையை நான் பெற வேண்டும். இது என் ஜீவாத்மா பெற வேண்டும், என் சொல்லிலேயே நலம் பெற வேண்டும், என் மூச்சிலே எல்லாம் நல்லதா இருக்க வேண்டும் என்று இந்த எண்ணத்தை நீங்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் மனித வாழ்க்கையிலே மிக மிக அபூர்வமான நிலைகளில் பிறந்திருக்கிறோம். ஆனால் இந்த சொர்க்க பூமி நமது உடல். ஆக நாம் எப்படி இந்த பூமியிலே உயிரினங்கள் வாழ்கின்றதோ அதே போல இந்த உயிரினத்திலே நாம் வாழ்ந்தாலும் இந்த பூமிக்கும் நாம் சொர்க்கத்தை அமைத்திருக்கின்றோம். இது சொர்க்கலோகம், எல்லா மகிழ்ச்சியும் இங்கு அனுபவிக்கின்றோம். ஆனால் இந்த அனுபவிக்கின்ற சொர்க்க பூமியிலிருந்துதான் ஒளி சரீரம் பெற்று இன்னும் 16 என்ற நிலையான சரீரம், ஒளி சரீரம் பெற முடியும். இந்த சரீரத்திலிருந்து நாம் பெறவில்லை என்றால் நாம் இப்ப எடுத்துக்கொண்ட நிலைகள் கொத்த இன்னொரு மாற்று உடலை பெற்றுவிட்டால் நாம் வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஆக மீண்டும் மனிதனா பிறப்பது மிக மிக அபூர்வ நிலைகள் இருப்பதனாலே பெண்கள் ஒவ்வொருத்தரும் இதை நினைத்து இன்று நீங்க ஒவ்வொரு துன்பம் வந்தாலும் எந்த நிலைகள் இருந்தாலும் அதை மாற்ற வேண்டும் என்றால் நீங்க இந்த ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை எடுத்துக் கொள்ளும். இந்த ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை நீங்க எடுத்து ஒவ்வொரு நிமிஷத்திலும் உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளுங்கள். அந்த வளர்த்துக் கொள்வதற்குத்தான் இதை பேசுகின்றேன். இப்ப நான் பேசுகிறேன் என்று என்ன வேண்டாம், இது அனைத்துமே அன்று கோலமா மகரிஷி எப்படி அன்று ஆதிசங்கருடைய உடல்ல இருந்து அவர் எப்படி அதை வெளிப்படுத்தினாரோ அதே உணவின் தன்மைதான் அவர்கள் தான் வெளிப்படுத்துகின்றார்கள். அந்த உணவின் ஆற்றலைத்தான் இப்போ உங்களுக்குள் நாம் பாய்ச்சிக் கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த பாய்ச்சும் இந்த உணர்வை நீங்க இந்த சூரிய தியானத்தை நிறைவு கொண்டு நீங்க இந்த ஆத்மசுத்தி செய்து உங்க உடல்ல இருக்கக்கூடிய நிலைகளை, எந்த நோயா இருந்தாலும், எந்த கவலையா இருந்தாலும், எந்த குடும்பத்தில் எந்த சிக்கல் இருந்தாலும் இது நிவர்த்தியாகும். ஆக நீங்க இதை ஒவ்வொரு நிமிஷமும் ஆத்மசித்தி செய்து கொண்டு நாளைக்கு எல்லாம் நல்லதா இருக்க வேண்டும் என்று நீங்க எதை சொல்லுவாங்க, இது உங்களுக்குள் பார்க்கலாம். ஆகையினாலே குடும்பங்கள்ல ஒவ்வொருத்தரும் நீங்க ஆத்மசுத்தி செய்து கணவன் மனைவி அவசியம் இது செய்து ஆக வேண்டும். ஏனென்றால் இதை காட்டில் இன்னொரு சரீரம் நாம் பெறப்போறதில்லை. ஆனால் இந்த சரீரத்திலிருந்து நாம் பெற வேண்டும். இந்த புனிதமான நிலைகளில் நாம் இருந்தும் இதை நாம் சந்தர்ப்பத்தை இழக்க விட்டால் இந்த விஞ்ஞான உலகத்திலே மிகவும் பேரழிவான நிலைகள் வந்து கொண்டிருக்கின்றது. மனித சிந்தனையை கொலையக்கூடிய தன்மை வந்து கொண்டிருக்கின்றது. இதில் எல்லாம் இருந்து நாம் மீள வேண்டும் என்றுதான் இந்த மெய்ஞான அதாவது மெய்ஞான தியான முறை இந்த சபையில இந்த இடத்திலிருந்து இது ஒளிபரப்பிக் கொண்டு இருக்கின்றோம். நாம் இந்த ஒளிபரப்பும் போது நாம் ஒவ்வொரு குறைகளை நிவர்த்தி செய்வதற்கும் அந்த குறைகளை எந்தெந்த நிலைகளை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் அந்த மகிழ்ச்சியின் அறுவழிகளை பெறுவதற்கு உண்டான நிலைகளும் இணைப்பை நாம சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இதை நீங்க ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையிலும் இந்த மெய் உணர்ந்து மெய் ஞானத்தின் அறுவழி கொண்டு அந்த மெய் ஒளியான நிலைகளை அந்த மகிழ்ச்சியில் கொண்ட அந்த சக்தி நீங்க பெற்று ஒவ்வொருத்தரும் இந்த புனித நிலைகள் பெற வேண்டும் என்ற இந்த ஆசையில் தான். ஆக இது ஒவ்வொருத்தரும் இந்த ஆத்மசித்தி செய்து உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்தை போக்க இதை பயன்படுத்துங்கள். மீண்டும் அந்த வாக்கை கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அன்று ஆதிசங்கரர் எப்படி தன் உணர்வின் தன்மையை மற்றொரு அறியாமல் இருந்து விடுபட்டு மெய் ஒளியின் தன்மை பெற வேண்டும் என்று மெய் உணர்வை எழுத்தி அதை உணர்த்தி அது உமிழ்த்தி அது வெளியிலே பரப்பி விட்டு அவருடைய ஆத்மா வென் சென்றது. அவருடைய இளமை பருவத்திலே அந்த இளமையான பருவத்தில் உணர்த்திக் கொண்ட அந்த உணர்வின் ஆற்றல் மிக மிக ஆற்றல் கொண்டது. ஆக அதை போன்ற அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தி உங்களுக்குள் இது உங்களுக்குள் நீங்க பெற வேண்டும் என்ற இந்த ஆசையிலேயே சொல்லுகின்றோம். ஆகையினாலே இது ஒவ்வொருத்தரும் இந்த தியானத்தை சரியான முறையில் கடைபிடித்து இந்த ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் பயன்படுத்தி உங்களுக்குள் இந்த வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நம்மை சந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை கவலையான நிலைகள் பெற்று உங்க உடலுக்குள் எத்தனை வியாதிகள் கொடுத்திருந்தாலும் எத்தனை மனக்கவலைகள் கொடுத்திருந்தாலும் இதை போன்ற நிலைகளை மாற்றுவதற்கு நீங்க அடிக்கடி இந்த ஆத்மசுத்தி செய்து கொள்ளுங்கள். ஆனால் கணவன் மனைவியும் ஆத்மசுத்தி செய்து கொண்டு மகிழ்ச்சியின் அருள்சக்தி அவர் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று கணவன் மனைவியை நினைக்க வேண்டும், மனைவி கணவனை நினைக்க வேண்டும். இந்த உணவுடைய நிலைகள் இருவருடைய நிலைகள் ஒரு நிலைகள் கொண்டு இந்த சரியான தியானத்தை செய்தால் இதில் நீங்க சொர்க்க பூமியை பார்க்கலாம். ஒரு குடும்பத்துக்குள் கணவன் மனைவி 2 பேருமே இந்த மகிழ்ச்சியா இருந்தால்தான் அது ஒரு சொர்க்கலோகம். ஆனால் கணவன் மனைவிக்குள் அது ஒவ்வொரு நிமிஷமும் வேற்றும் உணர்வு வந்தால் நரகலோகம்தான்.
ஆக நாம் நரகலோகத்தை இந்த உடலுக்குள்ளும் நரகலோகத்தை சிருஷ்டிக்கின்றோம். அடுத்ததும் நாம் அந்த நிலைக்கு போகின்றோம். ஆனால் இப்படி பாக்கியமான உணவின் தன்மை நாம் பெற்ற பின் ஒரு குடும்பத்தில் ஒவ்வொருவரும் இந்த கணவன் மனைவியுடைய நிலைகள் அது ஒற்றுமையான நிலைகள் இருப்பதற்கு நாம் கொடுக்கும் இந்த வாக்குடைய நிலைகளை பயன்படுத்தி அந்த மகிழ்ச்சியின் அருள்வழிகளை நீங்க சேர்த்து உங்கள் அறியாமல் இப்ப நீங்க தவறு செய்யவில்லை என்றாலும் முந்தைய சாப நிலைகளிலிருந்து அவருடைய உணர்வின் அணுக்கள் நமக்குள் உண்டு. நம் எண்ணங்களின் நல்ல குணங்களை செதறடிக்கும் அந்த உணர்வுகளிலிருந்து உங்களை நீங்க நீக்கி ஒவ்வொருத்தரும் அந்த மகிழ்ச்சியின் தன்மை நீங்க பெற வேண்டும் என்று நாம எல்லா மகிழ்ச்சியும் வேண்டி அந்த அருள்வழியை கேட்கின்றோம். ஏனென்றால் நான் இதையெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் அருள்வழியை நாம் பெற்று இந்த உணர்வின் தன்மை என் உடலுக்குள்ளே சேர்ப்பதனாலே எனக்கும் அந்த மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. இந்த மகிழ்ச்சியான உணர்வுகள் உங்களுக்குள் செலுத்தப்படும் போது உங்களுக்குள் நீங்க பெற வேண்டும் என்ற ஆசையினாலே இந்த உணர்வின் தன்மை பதிவு செய்கின்றோம். இதைப்படி நீங்க செய்வீர்கள் என்றால் உங்களுக்குள் அந்த மகிழ்ச்சியின் அருள்வழியை பெற்று உங்களுக்குள் உங்க சொர்க்க பூமியை உங்க மகிழ்ச்சியான எண்ணங்களை பார்க்கலாம். உங்க மூச்சும் பேச்சும் உங்க கணவர் இடத்திலே மகிழ்ச்சி ஊட்டும், கணவருடைய உணர்வும் உங்களுக்குள் மகிழ்ச்சி ஊட்டும். ஆக இது ரெண்டு சரீரமும் ஒன்று சேர்த்து இந்த உணர்வுடைய சொர்க்கத்தை காண்பீர்கள் என்றால் இந்த உடலை விட்டு சென்ற பின் இந்த உயிராத்மாக்கள் ரெண்டுமே வின் செல்லும். ஆக இன்று துருவ நட்சத்திரம் எப்படி அவர்கள் சிவசக்தியின் சுரூபம் கொண்டுதான் இன்று துருவமாக இன்று இருக்கின்றார்கள். ஆக அதே போன்று என்றும் 16 என்ற நிலையை நாம் பெறலாம். இன்று நாம் விஞ்ஞான உலகத்தில் கடைசி எல்லையின் நிலையில் இருக்கின்றோம். இது ஒவ்வொருத்தரும் பெற வேண்டும். நான் இதை ஒவ்வொருத்தரும் சில நேரங்களில் நான் இந்த உணர்த்துகிறேன் என்றால் சிலருக்கு நான் சொல்லப்பட போகும்போது உங்களை இந்த சிலருடைய உடல்கள் இருக்கக்கூடிய உணர்வை மாற்றுவதற்கு நான் சில இதுகளை நான் சொல்லுவேன். அதனால இந்த ஞான சபையிலிருந்து நாம் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த குறைகள் நீங்கி அவர்கள் நிவர்த்தி ஆக வேண்டும், அவர்கள் மெய்மொழி பெற வேண்டும் என்று இந்த ஸ்தானத்திலே நான் பேசுவேன். ஆக இதை யாரும் குறையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும் ஒரு நல்ல பண்பு உள்ளவர்கள் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் சில நேரங்களில் இந்த மாநில வாழ்க்கையுடைய நிலைகளில் சில குறைவு நிறைவுகள் வந்துவிடும். ஆனால் அங்கே நாம் சாதாரண நிலைகளில் செய்ய வேண்டிய நிலைகளை நாம் அதை ஒவ்வொரு உணர்வின் தன்மையை சுட்டிக்காட்டி இந்த உணர்விலிருந்து விடுபட வேண்டும் என்ற இந்த வாக்கினை நாம் சொல்லி இது கொடுப்பதனாலே உங்களுக்குள் இருக்கக்கூடிய பிற சுந்த அலைகள் அது மறைகின்றது. ஏனென்றால் இது குரு பீடம். இந்த குரு பீடத்துக்குள் இருந்து அந்த குரு வாக்கின் தன்மை நீங்க பெற்று இதே போல அந்த மெய்ஞானியின் அருள்வழியில் நீங்க பெற்று ஒவ்வொருத்தரும் நாம் எந்த குருநாதர் காட்சி வழிகொண்டு நாம் பேச்சும் மூச்சும் உங்களுக்கு நான் எதை நீங்க மகிழ வேண்டும் என்று எந்த மகிழ்ச்சியின் அருள்வழியை நான் பெறுகின்றனோ அந்த மகிழ்ச்சியின் அருள்வழி எனக்குள் கூடுகின்றது. இதே உணர்வுகள் நீங்க கேட்பவருடைய நிலைகளும் இது உங்களுக்குள் சாருகின்றது. இதை நீங்க பின்பற்றும் போது உங்களுக்குள் மகிழ்ச்சி தோன்றுகின்றது. உங்க மூச்சும் பேச்சும் உங்களை சார்ந்து பார்ப்போருக்கும் அந்த நிலைகள் கிடைக்கின்றது. ஆக நமக்குள் நாம் மனிதனாக பிறக்கும் நாம் பல கோள்கள், பல 1000 கோள்கள், சூரியனுடைய நிலைகள் எடுத்துக்கொண்டால் நவக்கோள்கள். ஆனால் அதே சமயம் அந்த பிரபஞ்சத்துக்குள் எத்தனையோ புதுசா உருவாகி கொண்டு அந்த பிரபஞ்சத்துக்குள் பல எண்ணில் அடங்காத இன்று நாம் நட்சத்திரம் என்று விஞ்ஞானிகள் சொல்வார்கள். இதுகளெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் பிற மண்டலங்களிலிருந்து வந்தாலும் அதை தனக்குள் சமைத்தெடுத்து அது அந்த பிரபஞ்சத்திலும் மண்டலத்திலிருந்து வரும் உணர்வும் சத்துகளுடைய நிலைகளும் சூரிய ஒளிக்கதிர்களும் மற்றவர்களும் ஊடுருவி இந்த காந்தலைகள் பற்றி இந்த உணர்வுக்குள் திரண்டு இந்த சக்தியின் தன்மை எடுத்து ஆனால் எந்த கோள்கள் சம்பந்தப்படாதபடி இந்த அலையின் தன்மை கொண்டு தனக்குள் சுழந்து கொண்டிருக்கும். இதை போன்றுதான் இந்த மனித வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்பத்துக்குள் ஒரு குடும்பமான நிலையில் சுழந்து கொண்டிருந்தாலும் அந்த குடும்ப பாசத்துக்குள் அது சுழந்து கொண்டிருக்கும். அதற்குள் வேற்றுமையான உணர்வை பூண்டு விட்டால் அந்த குடும்பத்திலிருந்து பிரிந்து செல்வது போன்று அந்த குடும்பத்துக்குள் அடிவை தீய வினைகள் உண்டாக்கும். இதே மாதிரி பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய நிலைகள் நாம் சூரிய குடும்பமான நிலைகள் நாம் பூமிக்குள் இருக்கப்படும் போது மற்ற திசை அலைகள் நம்ம பூமிக்குள் வந்து விட்டாலோ நம் பூமியுடைய நிலைகளும் சிதறண்டு போகும். ஆக இதற்குள் இது பாதுகாப்பான நிலைகள் கொண்டு இந்த விஞ்ஞானிகள் சொல்வது போன்று ஓசான் தரை. ஆனா ஓசான் தரைங்கிறது சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிரியக்க சக்திகளை தடுக்கும் ஆற்றல் அதிலிருந்து வெளிப்படுத்தும் அதே அலைகள் நம் பூமியிலிருந்து வெளிப்படும் போது இந்த உணர்வின் தன்மை அதே சூரிய காந்த அலைகளை எடுத்து அதன் அடுக்கடுக்காக இருந்தவுடனே அதை பிளந்து ஊடுருவி வரும் தன்மை மற்ற இந்த விஷத்தன்மையான நிலைகளுக்கு இழக்கப்படுகின்றது. அதை போன்று நாம் நம்மளுடைய உடலுக்கு இந்த மெய்ஞானியுடைய உணர்வலைகளை நமக்குள் சேர்த்து நமக்குள் தீய அணுக்கள் நாடாத வண்ணம் நாம் அடிக்கடி ஆத்ம சுத்தி செய்து நம் உணர்வின் மனத்தை நமக்கு ஒரு காவந்தாக கொண்டர வேண்டும்.
ஆக அவ்வாறு நாம் செய்து கொண்டால் பிறருடைய எண்ணங்கள் நம்மை தாக்கி நம்மை உணர்ச்சேசப்பட்டு நம்மளுக்கு தீமையான எண்ணங்கள் உருவாக்கி அதன் வழியிலே நம்ம விட்டுச் செல்லும் நிலைகள் வந்து நமக்குள் அந்த மெய்ஞானின் அருள் வழியாலே நமக்குள் காத்துக்கொள்ளும் நிலைகள் வரும். ஆகையினால இது ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்கள் நம்புங்கள். இந்த வழிகளிலே நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த மகிழ்ச்சியின் அருள்வழி பெற்று இந்த உடலான இந்த மனித உடலுக்குள் கவலையை நீக்கி சொர்க்க பூமியான நிலைகள் கொண்டு ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க மகிழ்ந்து வாழ உங்க சொல்லும் பேச்சும் மூச்சும் உங்க குடும்பத்துக்குள் மகிழ்வை ஊட்ட இதே மாலை நீங்க இருக்கும் பக்கம் அக்கம் வீடோ பக்கம் வீடோ நீங்கள் உறவாடும் தொழிலுடைய நிலைகள் கொண்டு அங்கு இருப்போருடைய நிலைகளையும் இந்த மகிழ்ச்சிகள் ஊட்ட வேண்டும். அந்த மகிழ்ச்சியான நிலை இந்த சொர்க்க பூமியுடைய நிலைகள் உங்க சுழற்சி மட்டமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு அந்த நிலைகள் பெறுவதற்கு இப்பொழுது தியானம் இருப்போம். செய்திருந்தாரோ அதையெல்லாம் எண்ணி இப்போ இந்த மாதிரி ஆத்ம சுத்தி முறையில செய்யணும். அவங்களை பற்றி வருத்தமோ வேதனையோ படக்கூடாது. இந்த பாசத்தினாலே நல்ல மனிதராக இருப்பாங்க, நல்லது செய்திருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம மனிதர்கள் நாம் எண்ணிட்டு அப்படியே வேதனையோட நாம அந்த இதுகளை எண்ணோம்னா அந்த உயிராத்மா நம்ம உடலுக்குள்ள வந்துடும், அல்லது அவங்க சங்கடமான எண்ணங்கள் நம்ம உடலுக்குள்ள வந்துடும். அதையெல்லாம் தவிர்ப்பதற்கு நீங்க இந்த மாதிரி இறந்தவங்களுடைய யார் இறந்தாலும் அவங்கள கேள்விப்பட்ட உடனே ஈஸ்வரா என்று நீங்க உங்க உயிரை எண்ணி அந்த சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிக்காந்த சக்தி பெற வேண்டும் என்று ஏங்குங்க. சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிக்காந்த சக்தி நான் பெற வேண்டும் என்று ஏங்கிவிட்டு இந்த சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தி என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உங்க உடல் முழுவதுக்கு நினைச்சிட்டு யார் இறந்தாங்களோ அந்த உயிராத்மாவை நினைச்சு அந்த குடும்பத்தாருடன் சேர்ந்து அந்த உயிராத்மா அவங்களோட சேர்ந்து நாம் சொல்லும் போது அவங்க உணர்வும் சேர்ந்து நம்ம உணர்வு ஒன்றுபோல சேர்ந்து அந்த உயிராத்மா சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய வேண்டும் என்று நாம் உண்டி தள்ளணும். என சிறு துடி பெருவெள்ளம் நாம தியானம் எடுக்கிறவங்க இந்த பௌர்ணமி தியானத்துக்கு அதுக்காக வேண்டிதான் உங்களுக்கு பிராக்டிக்கல் கொடுக்கிறோம். அது இந்த மாதிரி உங்க எண்ணத்தினுடைய நிறைய புலனறிவை விண்ணை செலுத்தி செய்துட்டு இறந்தவங்களுடைய உயிராத்மா அந்த சப்தரிஷி மண்டலத்தோட இணைய வச்சிட்டோம்னா அவங்க அடிக்கடி இந்த குடும்பத்தார்கள் அந்த சப்தரிஷி மண்டலங்களில் ஒளிகாந்த சக்தி பெற வேண்டும் என்றால் அங்க இருக்கக்கூடிய அலையை சுலபமா அவங்க பெற்று அவங்க உடல்ல இருக்கக்கூடிய இன்னல்களை தீர்க்க முடியும். இந்த மாதிரி நாம செய்து கொண்டால்தான் இப்ப நாம் பயத்தினாலேயோ நாம ஒரு தவறும் செய்திருக்க மாட்டோம். எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு எண்ணி இருப்போம். ஒரு பஸ்லயே நாம் போறோம், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா பார்த்தோம்னா இன்னொரு ஆத்மா உடல்ல வந்துடும். ஒரு சந்தோஷமா இருக்க போகும்போது திடீர்னு ஒரு அதிர்ச்சியான செய்தி கேட்டோம், அந்த அதிர்ச்சியான நிலைகள்ல அதனால பயந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த அதிர்ச்சியால இறந்த அந்த உயிராத்மா நம்ம உடல்ல வந்து ஆவியா வந்து நம்மளுக்கு தொல்லை கொடுக்கும். அதுல இருந்து நாம தப்ப முடியாம எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு உடலையும் எத்தனையோ விதத்துல வந்து புகுந்துடும். இதை போல நிலைகள் எல்லாம் அதுல இருந்து ஏன்னா இன்னொரு ஆத்மா எந்த துன்பப்பட்டதோ அதெல்லாம் நம்ம உடல்ல வந்து செலுக்கிறது. இதை போன்ற நிலைகளை மாத்துறதுக்கு நாம இந்த மாதிரி இறந்தவங்களுடைய உயிராத்மா விம்செலுத்தணும். நாம அவங்க ஏன் இழுத்துடக்கூடாது. நாம இந்த தியானம் பண்ணவங்க இந்த உணர்வால உண்டி விம்செலுத்தணும். இந்த பவர் கொண்டு எல்லாரும் சேர்ந்து தள்ளும் போது அந்த மண்டலத்துல அனுப்பிச்சு வச்சிடும். அப்போ அந்த சப்தரிஷி மண்டலத்தை நாம் பெறணுங்கிற போது அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அது என்ன ஒண்ணு இவங்க உடலோட சேர்த்த உணர்வு அது. அப்ப அந்த உணர்வோட அங்க ஆத்மா இருக்கும்போது இங்க எண்ணம் வேகமா செல்லும். அப்ப அந்த சப்தரிஷி மண்டலத்தோடைய வெளிப்படுத்தும் உணர்வு சக்தியை அவங்க எடுத்து வாழ்றாங்க. நாம எப்படி இந்த பூமியில விளையிற எடுத்து சாப்பிடுறோமோ இந்த பூமியில விளையக்கூடிய விளங்கி வந்த காத்துல இருக்க சக்தியை மரம் செடி கொடி எப்படி அதை இழுத்து தனக்குள் வாழுதோ இதை போல நாம் இந்த மனித உடல்ல இங்க இருந்து அந்த சப்தரிஷினுடைய உணர்வு ஒளிகளை நாம் பெற வேண்டும் என்று ஏங்கி நம்ம சேர்த்துக்கிட்டவங்க இந்த உயிராத்மா அங்கே அனுப்பிச்சு வச்சோம்னா இதே மனித உணர்வால சமைச்சு அனுப்பி அந்த அலையே நாம அவங்க சுவாசிப்பாங்க. சுவாசிச்சு அந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த சரீரம் ஆத்ம சரீரமா அது ஒளி சரீரமா வளர ஆரம்பிக்கும். அவங்க தியானம் இருந்தாங்களோ இல்லையோ அவங்கள நாம அனுப்பிச்சு வச்சிடறோம். முதல்ல அவங்களை அனுப்பிச்சு வச்ச போகும்போது அந்த சக்தி கிடைக்குது. பின் அதன் வழிகொண்டு நாம
இதே எண்ணத்தில் இருக்கும்போது நமக்கு உணர்வோட ஈர்ப்பு அங்க இருக்கும். நம்மள உள்ள நம்ம குழந்தைகளுக்கு நாம் இந்த பிராக்டிகல் பண்ணி விட்டாச்சுன்னா அவங்க என்னன்னு ரொம்ப சுலபமா அங்க போயிடும். இப்படித்தான் ஞானிகள் எல்லாம் போனது. அதுக்காக இங்குதான் அவங்க எவ்வளவு பெரிய சக்தி கிட்ட கிடைச்சிருந்தாலும் மக்கள் மத்தியில சொல்லி அவங்க எண்ணத்தை தோண்ட செய்து ஒவ்வொருத்தருடைய இடத்துல இந்த துன்பத்தை போக்க வச்சு அந்த மகிழ்ச்சினால எனக்கு நல்லதாசின்னு இவங்களை எண்ணம் வச்சு அந்த எண்ணத்தை அவங்க சேர்த்து அதன் வெளிகளில் அவங்க உணர்மிக்க ஆற்றல் மிக்க நிலைகளை சேர்ந்து அவங்க பின் சென்றாங்க. அது சென்ற பின்ன அதன் வெளிகளில் பின்னாடி சென்றிருந்தாங்கன்னா போயிருக்க முடியும். அப்ப கொஞ்ச காலம் போயிருப்பாங்க. அப்புறம் இந்த ஆசமாக்கி இப்ப இந்த அரசு நிலைகள் என்ன ஆகுது, இந்த பக்தி மார்க்கத்தில் அது இறுதி செய்து எல்லாமே போச்சு. கடந்த காலங்கள் அப்படி கொண்டவங்கதான். ஆனா பிற்காலத்தில் அதெல்லாம் இல்லாம போச்சு. இல்ல மனித கூண்டுகளுக்கு தான் போந்துட்டு இருக்காங்க. அரசனா இருந்தவங்க தான் மந்திரம் கிட்டு கூடு விட்டு கூடு பாஞ்சு இன்னைக்கு